ஆறு வரான், விக்கெட்டா வரான், கிளம்பி ஓரமா நின்றுக்கிறான். ஒரு கேப்டன்சி எனக்கு வேணுன்றதுக்கா? ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி டீம் எப்படி தூக்கும்? அதான் எனக்கு தெரியல. ரோஹித்தோட இன்புட் சுத்தமா இல்ல இது இப்போ இல்லாத மாதிரி இருக்கு. அவர் வந்து இப்ப என்ஜாய் பண்ற பேஸ்க்கு வந்துட்டாரு. அதனால அவர் கேப்டன்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. டீம் காம்பினேஷன் அதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர்திக் பாண்டியா இல்லடா, இது பண்ணது. என்ன கேட்டா இப்போ இப்ப தீபக் சஹரும் சர்துல் தாக்கூரும் எந்த வகையில ட்ரெண்ட் போல்ட்டை விட நல்ல பவுலர் ஆயிட்டாங்க. என்னால அதெல்லாம் ஏத்துக்கவும் நம்ம முடியல. சீசன் ஏன்னா ஆரம்பிக்க இன்னைக்கு லைன் முன்னாடி அப்ப பாக்குறேன். 2 பேரும் ஆடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்டா. அவங்களுக்கு தெரியாது. அதான் எனக்கு புரியுது. அதுதான் சொல்றேன். என்னால என்னால இது இன்னைக்கு லைனை நான் ஆக்சுவலா சிஎஸ்கே வந்து ரொம்ப பேஷ் பண்ணிட்டே இருப்போம். இப்ப நீ பாத்திருப்ப, இவனை ஏன்டா போட்டீங்க, அவனை ஏன்டா இது பண்ணீங்க, அகில் ஹுசைன் ஆடுன்னு நிறைய சொல்லியிருப்போம். பட் எம்ஐக்கு வந்து நான் ஏன்னா அவங்க நல்ல ஸ்கோர் பண்றாங்க, நல்ல டீம். அவங்க அந்த காம்பினேஷன்ஸ் திரும்ப திரும்ப மிஸ் பண்ணிட்டே இருக்காங்கடா. அவங்க காம்பினேஷன்ஸ் கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னா தே ஆர் குட் enough டு வின் consecutive 6 matches 7 matches and they can able to qualify to playoffs. அந்த ஸ்டஃப் இருக்கு. லாஸ்ட் டைம் போன வருஷமும் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த காம்பினேஷன் அவங்க ரொம்ப லேட்டாவே பிடிச்சிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல அழகா நீ சொன்ன மாதிரி நீ அந்த சொல்ற சினாரியோ எல்லாம் எல்லா மேட்சும் காம்படிட்டிவா கிட்ட வந்து தோப்பாங்க. இந்த சீசன் அவங்க ஆடுறத பார்த்தா தே டிசர்வ் டு லூஸ் மாதிரி தான் இருக்கு. நான் ஒன்றும் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். ஐ மீன், நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெஷ் பிளேயர்லாம் சான்ஸ் கொடுத்து வாஸ்ட் பிளேயர்னு சொன்னாதான் இது. இன்னைக்கு